ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுதும் சட்டையின் மறைவில் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, வழி நடத்தினீங்களே, ஆலோசனை தந்தீங்களே, கரம் பிடித்தீங்களே, ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிரப்பினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாள் முழுவதும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்த தேவன். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களேப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக. நல்ல சமாதானத்தின் நித்திரையை அவர்களுக்கு தருவீராக இயேசு சுவாமி. இன்னைக்கு வேதனையோடு கண்ணீரோடு நோயோடு பசியோடு எதிர்காலம் கேள்விக்குறியோடு தூக்கம் வராமல் நித்திரை வராமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக இயேசு சுவாமி. அதே போல எத்தனையோ பேர் அருமையானவர்களை இழந்து போயிருப்பாங்களேப்பா, அவர்களுக்கு குடும்பத்தில் சமாதானமும் ஆறுதலும் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களை கர்த்தர் நினைத்தருள்வீராக இயேசு சுவாமி. டிப்ரெஷனையும் ஃபஸ்ட்ரேஷனையும் இருக்கிறவங்க, ஆண்டவரே தனிமை உணர்வில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக இயேசு சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தை தாங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சந்தோஷத்தை தாங்க இயேசு சுவாமி. இன்னைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் என்ன ஒரு பாடுகளை போனாலும், என்ன ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர சூழ்நிலையில் கடந்து போனாலும், அவர்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்கள் நின்று ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றி ஒரு விடுதலையை கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராகப்பா. இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.